வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரன் கோயிலை சுற்றி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுதான் வாசல். மொத்த கோயிலுக்கு 4 வாசல் இருக்கும் இல்லையா, அதில் இது ஒன்று. இந்த வழியாக தான் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அந்த சைடில் இன்னொரு வழி இருக்குது, அதை நான் காட்டுறேன். பார்த்திங்களா எவ்வளோ பெரிய இடமா இருக்குன்னு. இதை காலையில் நீங்கள் 7 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க இந்த இடத்துல. இது ஒரு என்ட்ரன்ஸ். இது வழியாகவும் நம்ம வரலாம். இது பிள்ளையார் சன்னதி. இது பிரகநாயகி அம்மன் சன்னதி. இது உள்ளார நம்ம கொஞ்சம் வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகான சிலை செதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரதம் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே யானை இருக்குது. இங்கே பாருங்கள் ரதம் மாதிரி குதிரை அந்த வீலோடு இருக்குது. அண்டு இன்னொரு கோயில் சாரங்கமணி கோயில் நேராக வானத்திலேருந்து தேர் இறங்குனதாக சொல்லுவாங்க. அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். இது கோயிலோட பிரகாரம் எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக. இங்கே நான் ஒரு நாள் வந்திருந்தப்போ புளி சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே தான் கையெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே மகாலிங்க சுவாமிகள் இருக்காங்க. அப்படியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா நாகக்கன்னிகள் அம்மனோட சன்னதி. இங்கே நாக சதுர்த்தி அன்னைக்கு ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த இல்லையா, இந்த சிலைகள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் போடுவாங்க. பார்த்திங்களா எவ்வளோ விசேஷமாக இருக்குன்னு. முக்கியமாக நாக சதுர்த்தி அன்னைக்கு வந்தோன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். நாகதோஷம் உள்ளவங்களை இங்கே பரிகாரம் பண்ணலாம் சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் எழுதியிருக்கு பாருங்கள். இந்த இடம் ரொம்பவே விசேஷமானது. உள்ளார பார்த்திங்கன்னா முட்டையும் பாலும் வச்சுருந்தாங்க. எவ்வளோ நாக சிலைகள் இருக்குது பாருங்கள். அதை விட இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த நாக கன்னிகள் இடத்துக்கே ரொம்ப இவங்க தான் நாகக்கன்னிகள். இந்த இடத்துக்கே தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா இங்கே நாக சதுர்த்தி அன்னைக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்கும். நாகதோஷம் உள்ளவங்க கண்டிப்பாக இங்கே பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. அப்படியே நாங்கள் என்னென்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்திங்களா மஞ்சள் அபிஷேகம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரகாரத்திலேயே தான் இருக்குது. திரும்பி நம்ம பிரகாரத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடமே ரொம்ப க்ளீனாக அவ்வளோ அமைதியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து கூட ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா கீழேயே பலாப்பழம் இருக்குது. எனக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. எனக்கு வேறு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்குமா, நான் அப்படியே நின்று அதை பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அழகாக உட்காந்துட்டு போகலாம். நிம்மதியான ஃபீல் கொடுக்கும். அது கோபுரம் பாருங்கள், கும்பிட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அந்த காலத்து ராஜா மாதிரி, ராஜா பேலஸ்லலாம் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகான கலை. இங்கே பார்த்தீங்களா ரதம் மாதிரி வீல் இருக்குது. நான் கண்டிப்பாக சாரங்கமணி கோயில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கதவு திறப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அது கண்டிப்பாக இந்த ரதம் வானத்திலேருந்தே இறங்குனதாலாம் சொல்லுவாங்க. உள்ளார மூலவர் சன்னதி நான் வீடியோ எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா பிரளய கால ருத்ரர் சன்னதி. உலகம் முழுவதும் அழியும் பிரளய காலத்தில் தோன்றும் சிவபெருமானின் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவமாக இது கருதப்படுது. இந்த வடிவம் அழிவை மட்டும் குறிக்காது, பழையதை அழித்து புதிய படைப்பிற்கான வழியை உருவாக்கும் சக்தியை குறிக்குது. இது நவகிரகம். நான் மூலவர் சிவலிங்கத்தை காட்டலை. இப்போ நம்ம எல்லா சாமியையும் கும்பிட்டுட்டு வெளில வர போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மத்தியான சாப்பாடு அன்னதானத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்த வழியாகவே திரும்பி ரிட்டர்ன் போயிடலாம். இப்போது கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு உண்மையிலே கோயிலுக்கு வந்த ஃபீலிங் இருந்ததா அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கும் எல்லா கடவுளோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.